எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ராஜயோக 7 days கோர்ஸ் எடுப்பவர்களுக்கு ஒரு குறிப்பு. சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு ஆத்மா கூப்பிட்டிருந்தாரு. அவர் அவர் கம்பெனியில அவர் வேலை பண்ற இடத்துல நடந்த ஒரு சம்பவத்தை ஷேர் பண்றார். அங்க ஒரு சகோதரி இருக்காங்க. அந்த சகோதரி வேலைக்கு வரும்போது மதியானத்துக்கு மேல ஒரு 8 மணி நேரம் வேலை பண்ணோம்ல ஆபீஸ்ல, சில நேரம் அப்படி தூங்கிடுறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட். அந்த அம்மாக்கு பாஸும் ஒரு லேடி தான். அவங்க இதை பாக்குறாங்க. உடனே தூங்குறீங்களேன்னு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பதிலா என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்றதுக்கு ஸ்டடி பண்றாங்க. அப்படி ஸ்டடி பண்ணும்போது அவங்களுக்கு தெரியறது என்னன்னா, இந்த அம்மாக்கு நைட்ல தூக்கம் இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த தூக்கம் வராதனால ரொம்ப நைட் ஆயிடுது போல, 4 மணிக்கு தான் படுக்கிறாங்க போல, அந்த மாதிரிலாம் ஆயிடுது போல இருக்கு. அதனால தூக்கம் ஆபீஸ் டைம்ல வருது. அப்ப இந்த அம்மா அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த பாஸ், அதாவது இந்த வேலையை விட்டு எடுக்கிறதுக்கு பதிலா இந்த அம்மாவை சரி பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப இந்த சகோதரர்கிட்ட அந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த அம்மா கொஞ்சம் பேசி பார்த்து இந்த ப்ரொடக்டிவிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண நல்லா, 8 மணி நேரம் ஒழுங்கா ஒர்க் பண்ண நல்லது இல்லை கம்பெனிக்கு, நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, பேசி பாருங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த சகோதரர் அந்த சகோதரிகிட்ட பேசுறாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு பேசுறாங்க. அப்ப தெரிய வருது என்னன்னா, அந்த அம்மாவுக்கு திருமணமாகி ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்துச்சு. அதுக்கப்புறம் 2வது குழந்தைன்றது ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு 2வது குழந்தைக்கு இடைவெளி ரொம்ப கம்மி. அதனால இவங்க கர்ப்பம் தரிக்கும் போதே இவங்க அபார்ட் பண்ணிட்டாங்க, அபார்ஷன் பண்ணிட்டாங்க. அது இந்த அம்மாவே சுயமா முடிவு எடுத்து அபார்ட் பண்ணிட்டாங்க. கணவரை டிஸ்கஸ் பண்ணல, இவங்க அப்பா அம்மாவை டிஸ்கஸ் பண்ணல, அவங்க அப்பா அம்மாவை டிஸ்கஸ் பண்ணல, வேண்டாம் நினைச்சு இவங்க பண்ணிட்டாங்க. அது வீட்டில் இருக்க எல்லாருக்கும் வருத்தம். ஓகேவா? கணவருக்கு வருத்தம், அப்பா அம்மாவுக்கு வருத்தம், மாமனார் மாமியாருக்கு வருத்தம். அதுக்கப்புறம் இவங்களுக்கே அது வருத்தமா போயிடுச்சு. நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஒரு குழந்தைய கொலை பண்ணிட்டோம், அந்த மாதிரி எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் சில வருடங்களுக்கு அப்புறம் இனி ஒரு குழந்தை வந்துச்சு. இப்போ அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கு. ஒரு குழந்தை இந்த மாதிரி அபார்ட் ஆயிடுச்சு. இப்போ தூக்கம் வரல அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் சொல்றாங்கல்ல, அது ஏன் வரல, வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு வாய்ஸ் அவங்களுக்கு கேக்குதான். அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீயும் செத்துடு, நீ உயிரோட இருக்காத, நீயும் செத்துடு அப்படின்னு சொல்ற மாதிரி வாய்ஸ் கேக்குதான். இந்த வாய்ஸ் கேட்கறதுனால அவங்களுக்கு தூக்கம் வரல. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த இறந்து போன குழந்தை இருக்குல்ல, அபார்ட் ஆகி போன குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை தான் என்னை சாவ சொல்லுது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப இது ஒரு மனநிலை சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம் இல்லையா? அதனால இவங்களே டாக்டர் கிட்ட போறாங்க, மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் பெரிய முன்னேற்றம் கிடையாது. அப்ப இந்த ஆத்மா சகோதரர் இருக்கார் இல்லையா, அவரு என்ன சொல்றாருன்னா, எனக்கு புரிஞ்சுக்க முடியுது உங்க ப்ராப்ளத்தை, அதனால நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ராஜயோக சென்டருக்கு போங்க அப்படின்னு ஐடியா கொடுக்குறாரு. 2 வாரம் லீவ் கூட எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ரெடி ஆகி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த ஏரியால இருக்க சென்டர் சகோதரிக்கு பேசி, இந்த மாதிரி ஒரு ஆத்மா வராரு, நீங்க சொல்லி கொடுக்கணும், எல்லாம் சொல்லி கொடுத்து இவங்க போயிருக்காங்க. இந்த 2 வாரத்துல இவங்க 7 days கோர்ஸும் எடுத்திருக்காங்க. ஓகேவா? லீவ் முடிஞ்சிச்சு, கம்பெனிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஏதாவது பெரிய மாற்றம் இருக்கா அப்படின்னு பார்த்தா பெரிய மாற்றம் இல்ல. இன்னைக்கும் அதே மாதிரி தான் இருக்காங்க. ராஜயோகம் கத்துக்கிட்டும் அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் கிடைச்ச மாதிரி தெரியல. இது என்ன பண்ணலாம், அதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு அந்த ஆத்மா கேட்டிருந்தாரு. அதுக்கான விடை தான் இந்த வீடியோ, ஒரு முயற்சி. ஓகேவா? நமக்கு அந்த ராஜயோக 7 days கோர்ஸ் எடுத்தவங்க என்ன ஆங்கிள் கிளாஸ் எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆத்மார்த்தமா எடுத்திருப்பாங்க. இருந்தாலும் நம்ம சொல்ல வர்றதுன்னா, எப்படி எடுத்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நான் 7 days கோர்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 7 days கோர்ஸ் சொல்றதே 7 நாள் எடுக்கணும்ன்றதுனாலதான். ஓகேவா? எனக்கு எது ஏற்புடையது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில இடங்கள்ல 3 நாள்லாம் முடிச்சிருவாங்க 7 days கோர்ஸ். அந்த ஒரு புக் இருக்கு இல்லையா, 7 days கோர்ஸ் புக், கடை எடுத்து முடிச்சிருவாங்க. அது எனக்கு உடன்பாடு கிடையாது. நான் எடுத்தா 15-20 நாள் ஆகும் 7 days கோர்ஸ் முடிக்கிறதுக்கே. அது ஒரு ஐடியா என்னன்னா, நான் இன்னைக்கு ராஜயோகம் 14 வருஷமா ப்ராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு யாராவது 7 days கோர்ஸ் நான் யாருக்கா எடுக்கிறேன்னா, எனக்கு 14 வருஷமா இந்த நாலேஜ் என்னெல்லாம் தெரியுமோ அதை அந்த 15-20 நாள்ல கொடுக்கணும்னு ட்ரை பண்ணும். அதாவது அதுக்கப்புறம் அவருக்கு நாலேஜ்ல தியரி பார்ட்டெல்லாம் பக்காவா இருக்கும். இனிமே மெடிடேஷன் தான் பண்ணணும், மன்மனாபவம் பண்ணி அவர் பெரிய லெவலுக்கு வந்துடணும். இது என்னுடைய ஆர்வத்தின் கோளாறுல நான் பண்றேன். இது நான் கரெக்ட்னு சொல்லலை. அதாவது 15-20 நாள் எடுக்கணும்ன்றதும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே டோஸ் கொடுக்குற மாதிரி எடுக்கிறது கரெக்டுன்னு நான் சொல்லலை. இப்படிதான் நான் இருக்கேன். ஆனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்தவங்கள பரமாத்மாவும் சொல்றாரு, டைரக்டா கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்காதீங்க. நீங்க எடுக்கும்போது அவங்களுடைய குறை என்ன, அவங்க கஷ்டம் என்ன, அதை தெரிஞ்சுக்கங்க, அதை ஸ்டடி பண்ணுங்க. அதை ஸ்டடி பண்ணிட்டு
அப்புறம் 7 days கோர்ஸ் எடுக்க வாங்க. அப்படி சொல்லும் போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற. இதை இனி கொஞ்சம் பெட்டரா புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்றேன் பாருங்களேன். ஒரு சின்ன பையன் வரான், அதாவது ஒரு 10th படிக்கிற பையன் இல்லை 12th படிக்கிற பையன் வரான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்பா அம்மா எதுக்கு அவனை கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா, அவனுக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் இல்லை, புக் எடுத்தாவே தூக்கம் வருது, இல்லை அதை வச்சுட்டு விளையாட போகலான்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு கான்சென்ட்ரேஷன் இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு தான் ராஜயோகம் கற்றுக்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 7 days கோர்ஸ் எடுத்துடுறீங்க. 7 days கோர்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் நாள் நீங்கள் ஆத்மா மனம் புத்தி சன்ஸ்கார் இருக்குன்னு சொல்லுவீங்க. அடுத்த நாள் வந்து 3 உலகம்னு நீங்க, அடுத்த நாள் கடவுள் யாருன்னு சொல்லுவீங்க. அப்புறம் டிராமா, இல்லை மனிதன் பிற பிறவிகள் மிருகங்களாக பிறக்குவது இல்லை அப்படின்னுவீங்க. காலச்சக்கரம் எடுப்பீங்க. இப்படி சிவனும் சங்கரம் வேற வேற அப்படின்னு அந்த 7 days கோர்ஸ் என்னெல்லாம் வருதோ அப்படியே எடுத்துன்னு போய் இந்த பையனுக்கு என்ன தோணும், இதுக்கும் என் கான்சென்ட்ரேஷனுக்கு என்ன சம்பந்தம் அப்படி தோணுமா தோணாதா? நான் எதுக்கோ வந்தேன், இவங்க ஏதோ கதை கதையா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுமா இல்லையா? அப்போ இந்த பையனுக்கு நீங்க என்ன எடுக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டே கோர்ஸ் என்ன, ஆத்மா மனம் புத்தி சன்ஸ்கார் தான், டவுட்டே கிடையாது. அதை எடுத்துட்டு இருக்கும்போது நீங்க என்ன சொல்லணும்னா, நம்ம மனசு தான் எண்ணங்களை உற்பத்தி பண்ணுது. உங்களுக்கு என்னன்னா, புக் எடுக்கும்போது விளையாடலான்னு தோணுது, மொபைலில் விளையாடலான்னு தோணுது, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடலான்னு தோணுது. அது இது எங்க யாருக்கு உருவாக்குறா, மனசு தான் உருவாக்குது, எண்ணங்களா உருவாக்குது. அப்போ இந்த மனசை வந்து படின்னு சொல்லணும்னா நம்ம ஆத்மாவுக்கு சக்தி இருக்கணும். நம்ம ஆத்மாவுக்கு சொந்தமா சக்தி வரணும்னா இறைவனை நினைவு பண்ணணும். இறைவனை நினைவு பண்ண ஆத்மாவில் இருக்க புத்தி தான் நினைவு பண்ணணும். அந்த புத்தி ஸ்ட்ரெங்தன் ஆயிடுச்சுன்னா மனசு கட்டுப்படும். மனசு கட்டுப்பட்டதுன்னா நல்லா படிக்க தோணும், நல்லா படிக்கலாம். நல்லா படிச்சா ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்லாம் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து காலேஜ் நல்ல மார்க் எடுக்கலாம். காலேஜ் நல்ல மார்க் எடுத்து நல்ல வேலை கிடைக்கும், நான் வாழ்க்கையில செட்டில் ஆகலாம். புரியுதுங்களா? இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு போகணும். அது ஃபர்ஸ்ட் டேக்கு. அது மாதிரி செகண்ட் டே எடுக்கும்போது 3 உலகம் அப்படின்னு எடுக்கும்போது, இந்த உலகத்துல நீ ஹீரோ பார்ட் நடிக்க வந்த, அப்போ நீ வந்து உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஹிஸ்ட்ரி ஜாகிரபி எர்த்து தெரிஞ்சிருக்கணும், இந்த டிராமா தெரிஞ்சிருக்கணும். ஸோ சும்மா வந்தோம் போனோம்னு இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு ஏன் பிறந்தோம் தெரியல, ஏன் வாடுறோம் தெரியல, ஏன் சாப்பிட்றோம் தெரியல. ஆனால் உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். புரியுங்களா? ஒவ்வொரு கிளாஸ்லயுமே இவருடைய லெவலுக்கு நீங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டே போகணும். சின்ன பையன் இல்லையா? அப்ப நீங்க விகாரங்களை பத்தி பேசும்போது நீங்க காமம் பத்தி டச் பண்ணவே வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன சொல்லலாம், கோவத்தை பத்தி சொல்லலாம். கோவப்படுறதுனால எதுவுமே லாபம் கிடையாது, கோவம் வந்து நம்மளையும் வீழ்த்திடும், உறவையும் கெடுத்துரும், அது வேண்டாம். இது அதாவது என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும், பாக்கி எதுவும் டச் பண்ணவே கூடாது. அப்ப இந்த பையனுக்கு என்ன தோணும்னா, இந்த 7 days கோர்ஸும் இன்ட்ரெஸ்டா இருக்கும், அவன் ப்ராப்ளம் கான்சென்ட்ரேஷன் அதுக்கு நம்ம அட்ரஸ் பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், வந்த உடனே ஃபர்ஸ்டே எடுக்கிறதுக்கு பதிலா நம்ம வந்து பேச வேண்டிய விஷயம் என்னன்னா, அவருடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு ஃபுல்லா வாங்கிட்டு இந்த 7 days கோர்ஸ்ல அன்னன்னைக்கு முடிக்கும் போது இவரோட ப்ராப்ளத்துக்கு கொஞ்சம் சொல்யூஷன் கொடுத்துக்கிட்டே வரணும். இப்ப இந்த சகோதரி கதை இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுதான் இந்த 7 days கோர்ஸ் எடுத்தாங்களான்னு நமக்கு தெரியாது. அட்ரஸ் பண்ணியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். இந்த அம்மா விஷயத்துல வருவோமே, இந்த அம்மாக்குடைய குற்ற உணர்வு என்னன்னா, ஒரு குழந்தைய அபார்ட் பண்ணிட்டாங்க. அது இந்த அம்மாவே பண்ணிட்டாங்க, வீட்டுல கேட்காமே பண்ணிட்டாங்க. அப்ப ஒரு குழந்தைய கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு தோணுது. அப்போ இதே இது நான் 7 days கோர்ஸ் எடுத்திருந்தா என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா, அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிச்சு, ஓகேவா, தப்பு தான். ஆனா தப்பு தான் சொல்லி பயப்படுத்தினே இருக்கிறதுல லாஜிக் கிடையாது இல்ல. இப்ப என்ன சொல்லலாம்னா, பாருங்க நம்ம ராஜயோகம் என்ன சொல்லுதுன்னா, கலியுகத்துல மட்டுமே 42 பிறவி எடுக்கிறோம். கலியுகன்றது 1250 வருஷம் தான். அப்ப ஆவரேஜ் லைஃப்ன்றது 30 வருஷம் தான். அப்ப இந்த வருஷத்து இந்த பிரிவில நீங்க பாக்குறீங்க 60, 70, 80, 90, 100 எல்லாம் வாடுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், ஏதோ ஒரு பிறவியில நம்ம வந்து அம்மாவோட கருவிலே இறந்திருப்போம், இல்ல பிறந்த சில மாசங்கள்ல இறந்திருப்போம். இது எல்லாம் நடக்கும் இல்லையா? அப்படி ஏதோ ஒரு குழந்தையோட ஏதோ ஒரு ஆத்மாவோட ஜேர்னில இந்த மாதிரி வந்து உடனே போகணும்னு இருக்கு. அதுக்கு அந்த ஆத்மா பயன்படுத்தின தாய் வந்து நீங்க தான். வந்தாங்க, கருவுல இருந்தாங்க, உடனே கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இதனால அவங்க டிராமா பாட்டு முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்க எடுத்துக்கங்க. இதை வந்து ஒரு ஹேர்ட்டா நீங்க எடுத்துக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ எனக்கு பாருங்களேன், எனக்கு வந்து 2002 கல்யாணம் ஆயிடுச்சு. 2007 தான் எனக்கு 2 குழந்தைங்க பிறந்தாங்க, ட்வின்ஸு. இது வந்து ஐவிஎஃப்ன்ற முறையில் குழந்தைங்களை பெற்றிருப்போம். எனக்கு ஆக்சுவலாக வந்து செட் ஆனது வந்து 4 குழந்தைகள். ஹாஸ்பிட்டல் ரூல் படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 4 டெலிவரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க தான் சில ப்ரொசீஜர்லாம் பண்ணி 4 2 ஆக்கினாங்க. நான் தயாராக தான் இருந்தேன். ஆக்சுவலாக இப்போ 4 பிறந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப திண்டாடி போயிடுவேன். 2 குழந்தை வளர்க்கறதுக்கே படாது பாடுபடுறோம். குழந்தைங்க ஃபீஸு அது சேலஞ்சாக இருக்குது, எல்லாமே சேலஞ்சாக இருக்குது. ஓகே, இப்போ தான் 12th வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் காலேஜை பற்றி நினச்சி பார்த்தாவே தலை சுற்றுது. ஓகேவா? சரி, அது ஒரு சைடு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து அந்த குற்ற உணர்வு ஒன்றும் கிடையாது. நான் அந்த 2 குழந்தை கொண்டான்னு கிடையாது. 4 குழந்தைக்கு அந்த மாதிரி நம்ம கேட்க போகிறது வந்து ஒரு குழந்தைக்கு தான் போகிறோம் ஹாஸ்பிட்டலில். அவங்க பண்ணுற ப்ரொசீஜர் தான் 2 குழந்தைக்கு என்ன ப்ரொசீஜர் பண்ணுறாங்க குறைஞ்சது.
அதுக்கு நிறைய வைக்கிறாங்க. 7 வச்சாங்க கருவை. அதுல 4 செட் ஆயிடுச்சு. 4 செட் ஆயிடுச்சு. 3 மாசமும் அப்படிதான் இருந்தது. அப்படியே கொண்டு போக முடியாதுன்றதுனால 4 2 ஆக்கிட்டாங்க. இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து பண்ணது. ஓகேவா? இதுல எனக்கு வந்து பாவம் வருமானு தெரியாது. அப்படி வந்தா அதை அனுபவிச்சுதான் அவ்வளவுதான். ஆனா இதுல வந்து குற்ற உணர்வு எனக்கு இந்தியவே இல்லை. இப்ப இந்த அம்மாக்கு இந்த புரிதல் வந்துருச்சுங்க. ஒரு டிராமால ஒரு ஆத்மாவுடைய ஜேர்னில இந்த அம்மாவை பயன்படுத்தி கிளம்பி போயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் குறையும். அடுத்தது, இந்த அம்மாவோட ஒரு வாய்ஸ் கேட்குது. அந்த வாய்ஸ் வந்து செத்துருன்னு சொல்லுது. அந்த இது இருக்கு இல்லையா, இது என்ன காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனம் பலவீனம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆத்மால எனர்ஜியே இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு இவங்க இறைவனை நினைவு பண்ணாங்கன்னா, ராஜயோக ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா, ஆத்மால இருக்க புத்தி தான் இறைவனை நினைவு பண்ணுது. நினைவு பண்ணும்போது புத்தி ஸ்ட்ரெங்தன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆத்மாவோட கலைகள் கூட ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா மனசு சக்திசாலி ஆயிடும். மனசு சக்திசாலி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி எண்ணங்கள் வரவே வர. அவ்வளவுதான். இந்த விஷயமும் சொல்லி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஆர்வம் வர ஆரம்பிச்சு. இந்த இதுல இந்தமாவே மாத்திரையும் சாப்பிட்றாங்க. உடலுக்கு மாத்திரையும் சாப்பிட்றாங்க, மனசுக்கான ஹோம்ஒர்க் வந்து ராஜயோகமும் கத்துக்கிறாங்க. இப்போ நீங்க வெறும் ராஜயோகமாவே சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலோட்டமா சொல்லி ராஜயோகம் முடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன தோணும்னா, என் பிரச்சனை இது, தூக்கம் வரலன்றது ஒரு பிரச்சனை, நான் அபார்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு, இதெல்லாம் எனக்கு இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? ஆத்மானு ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க, பரமாத்மானு ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க, 3 உலகம்னு ஒன்று சொல்றீங்க, டிராமான்றீங்க, என்னன்னோ சொல்றீங்க. இதுக்கும் என் பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம வேலையை ஒழுங்கா பண்ணல அப்படின்னு அர்த்தம். யாரு 7 days கோர்ஸ் எடுக்கிறோம் பாருங்க. அந்த 7 days கோர்ஸ் எடுக்கிறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. தயவு செய்து புரிஞ்சுக்கணும். ஒரு கலியுக வாசிய நம்ம சத்தியுக வாசியா மாத்திரம், ஒரு சூத்திரனை தேவதையா மாத்திரம், அதுக்கு இன்னைக்கு சூத்திரனை ஒரு பிராமணனா மாத்திரம். பிராமணனா யாருன்னா இந்த 7 நாள் கோர்ஸ் முடிச்சவங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த விகாரங்களை, காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசிய முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்தூசியாசம் கொடுக்கும். அடுத்தது இந்த 4 விஷயம் பண்ண சொல்றாருல பரமாத்மா, அமிர்த விலை நினைவு பண்ண சொல்றது, வாணியை படிக்கிறது, ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்றது, சேவை பண்றது, இதையும் நம்ம இன்சிஸ்ட் பண்ணோம். நம்ம 14 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட வர எல்லாருமே இதை சின்சியரா பண்ண ட்ரை பண்ணோம். எனக்கு நல்லா தெரியும், நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் ஏனோ தானோன்னு பண்ணவங்க எல்லாம் சிஸ்டம்குள்ள வந்துட்டாங்க. அதாவது 4 விஷயம் பர்ஃபெக்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் சின்சியரா 365 நாளும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? பண்ணதுக்காவது அது முன்னாடி ஒரு 30% பண்ணவங்க இப்போ 40% பண்றாங்க, 40% பண்றாங்க, 60% பண்றாங்க, 60%, 70% பண்றாங்க, சில பேர் 100% பர்ஃபெக்டா பண்றாங்க. ஓகேவா? ஸோ ராஜயோக கோர்ஸ் எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்க வந்து கோர்ஸ் புக்கா எடுத்திருந்தீங்கன்னா தயவு செய்து உங்களை மாத்திக்கங்க. வர்றவருடைய பரமாத்மா தான் சொல்றாரு, நீங்க நாலேஜ் கொடுக்கும்போது அவரை நாடி பார்த்து நாலேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்றது காரணமும் அதுதான். அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் நாளே சொல்ல வேண்டியது என்னன்னா, என்ன வேணா கதை பேசுங்க, ஒரு 1 hourல என்ன வேணா சொல்லுங்க. அதுல கண்டிப்பா சொல்லிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வந்திருக்கிற ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்லணும். அதாவது நீங்க ஒரு ஆத்மா, உங்களுக்கு ஒரு பஞ்சதத்துவங்களான உடல்ல நடிச்சிட்டு இருக்கீங்க, இதை சொல்லணும். இதுக்கு ஆத்மாவுக்கு ஒரு தந்தை இருக்கிறார், அவரை பரமாத்மான்னு சொல்றோம். அவரோட இயற்பெயர் சிவன், உலகம் அவர் அல்லா ஜஹா காடுன்னு சொல்றது. அவரை அன்பா நீங்க நினைவு பண்ணீங்கன்னா நீங்க செய்த பாவங்கள் எரிக்கப்படும். இதையும் ஃபர்ஸ்ட் டேவே சொல்லணும். ஏன்னா டிராமா அனுசாரம் அவர் அடுத்த நாள் வருவாரான்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த நாலேஜை கொடுத்துட்டோம் பாருங்க. ஜட்மெண்ட் டே டைம்ல உலகத்துல இருக்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும், நம்மலாம் ஒரு உயிர், உடல் எடுத்து நச்சுன்னு வரும், இந்த உயிருக்கு ஒரு அப்பா இருக்காரு, அவர் பேர் இறைவன். இதுதான் கிளைமேக்ஸ்ல எல்லாருக்கும் தெரியும். சில பேர் 7 days கோர்ஸ் கேட்க வரேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாளே வந்துட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் வரமாட்டாங்க, ஏன்னா பக்தி முடிச்சிருக்க மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கும் இந்த விஷயம் சொல்லியிருக்கணும்ல, மினிமம் இந்த விஷயம் சொல்லியிருக்கணும்ல. அதனால இந்த ஃபர்ஸ்ட் டேல வந்து நீங்க என்னெல்லாம் கதை சொன்னாலும் இந்த விஷயத்த நீங்க அவரை ரெஜிஸ்டர் பண்ணிடணும். அடுத்த நாள் வரலன்னா கூட நீங்க உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த நீங்க சொல்லிட்டீங்கன்னு அர்த்தம். இனி ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப எனக்கே அனுபவம் இருக்கு. அந்த 15 நாள் 20 நாள் உயிரை கொடுத்து நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் அவங்க வரவே மாட்டாங்க சென்டருக்கு. அப்ப நமக்கு ஒரு வருத்தம் இருக்கும், என்னடா இவ்வளோ டீட்டெயிலா எடுத்திருக்கோம், நமக்கு 14 வருஷமா தெரிஞ்சதெல்லாம் சொல்லியிருக்கோம், அவர் வரவே இல்லையான்னு. பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, உங்க வேலை நாலேஜ் கொடுக்குறது. அவர் வர்றதும் வராதும் அவரோட டிராமா பாட்டை பொறுத்து இருக்கு. நீங்க செய்த உதவிக்கு, நீங்க செய்த முயற்சிக்கு உங்களுக்கு பலன் இருக்கு. உங்க அக்கௌண்ட்ல நான் போட்டாச்சு அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு. ஸோ நம்ம ஆத்மாத்மா பண்ணோம். ஸோ 7 days கோர்ஸ் எடுக்கிறவங்க இந்த விஷயத்த பார்த்துக்காங்க. வர்றவங்களுக்கு என்ன நீடுன்னு பார்த்துட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி 7 days கோர்ஸ் டிசைன் பண்ண. இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரே டைம்ல 5 பேர் 10 பேர்லாம் வச்சு கிளாஸ் எடுக்கிறாங்களா, அப்படி எடுக்காதீங்க. ஏன்னா அது வந்து அவ்வளவு கரெக்டா வராது.
இவர் பிரச்சனை வேற யாருக்கும், அவர் பிரச்சனை வேற. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணா 5-6 பேர்னா எல்லாருடைய கதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் 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 எப்படி வானிலை பரமாத்மா எல்லாருக்காக ஒன்னா சொல்றாரு அந்த மாதிரி சொல்ல அந்த திறமை இருக்கணும் உங்களுக்கு. அப்போ நீங்க ஒரு 10 பேர் கூட நீங்க ஹேண்டில் பண்ணலாம் உங்களுக்கு அந்த திறமை இருந்ததுன்னா. இல்லைன்னா 1 to 1 தான் பெஸ்ட். ஓகே, நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். வீடியோ பார்க்குற நீங்க இந்த விஷயத்தையும் ஆட் பண்ணி சொல்லியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற பாயிண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.